கவிதைச்சாரல். உங்களுடன் ஊதாப்பூ ஷிமாரா அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழுத்து கொண்ட நம்பிக்கை விழியோர கனவுகளின் கைப்பிடித்து நகர்த்திச் செல்லட்டும் நிஜங்களை நோக்கி. அலைகளின் வேகத்தில் ஒதுங்கிய கிளைஞ்சல்களையும் ஓவியமாய் செய்யும் வல்லமை கவிதைகளுக்குத்தான் உள்ளது. நெஞ்சங்களில் எழும் கவிதைகளின் கைப்பிடித்து வந்திருக்கின்றது இன்றும் கவிதைச்சாரல் நிகழ்ச்சி. கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றும் நீங்கள் அனுப்பி வைத்த கவிதைகள் ஒளிபரப்பாகவிருக்கின்றது. அதே போல உங்கள் கவிதைகளும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டுமென்றால் 07648485355 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வையுங்கள். அதே போல கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களின் அறிமுகத்தையும் நூல்களின் அறிமுகத்தையும் நாங்கள் செய்யவிருக்கின்றோம். உங்களை பற்றிய அறிமுகத்தையும் உங்கள் நூல் அறிமுகத்தையும் நீங்கள் செய்ய விரும்பினால் 07648485355 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் எங்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய நூல்களை பற்றிய தகவல்களையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். இன்றைய கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் அறிமுகம் பகுதியில் அறிமுகமாக இருப்பவர் இன்ஷிரா இம்தியாஸ். இவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கற்று வருவதோடு சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகின்றார். அத்தோடு எழுத்து துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்ஷிரா இம்தியாஸ் சாதனைகளின் மறுபக்கம், ஆழ்கடல் முத்து, கொரோனா விதைத்த விதைகள் என்று 3 நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக இன்ஷிரா இம்தியாஸின் அறிமுகத்தை பார்ப்போம். நான் இன்ஷிரா இம்தியாஸ். நான் தற்போது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் அரசறிவியல் சிறப்பு கற்கையை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் உளவியல் சார்ந்த பணிகளிலும் சமூக சேவை துறையிலும் எழுத்துத்துறையிலும் ஊடகத்துறையிலும் அறிவிப்பு துறையிலும் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறேன். அவ்வகையில் எழுத்துத்துறையை பொறுத்தவரையில் இதுவரையில் நான் 3 புத்தகங்களை வெளியிட்டுள்ளேன். 2 சிறுகதை தொகுப்புகளும் ஒரு குறுநாவலுமே அவையாகும். இவை யாவுமே நான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் காலத்தில் வெளியிடப்பட்ட புத்தகங்களாகவே காணப்படுகின்றது. சிறுவயது முதலே எழுத்துத்துறையில் அதிக ஆர்வம் கொண்ட நான் தரம் 7, 8, 9 இக்காலங்களில் அதாவது விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு நிகழ்வுகளின் போது, பாடசாலை பரீட்சையின் பின்னரான அந்த இடைவேளையின் போது, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் படிப்பினைகளையும் சந்தோஷமான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பத்திரிகைகளில் புத்தகங்கள் இருக்கக்கூடிய படங்களை வெட்டியொட்டி சிறுகதைகளாக எழுதி வைத்து விடுவேன். அது என்னுடைய ஒரு பொழுதுபோக்காகவே காணப்பட்டது. பாடசாலை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போட்டி நிகழ்வின் ஊடாக எனது புத்தகங்கள் தெரிவு செய்யப்பட்டு மாகாண மாவட்ட அகில இலங்கை ரீதியில் தெரிவு செய்யப்பட்டு அவை வெளியிடப்பட்டது. அத்தோடு என்னுடைய எழுத்துத்துறை பயணத்தை நான் நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்தும் பல்வேறு போட்டி நிகழ்வுகளில் பங்கு பற்றினேன். அதாவது இந்தியாவில் அரசு பதிவெண் பெற்ற பல்வேறு இலக்கிய மன்றங்கள், உதாரணமாக இளந்தமிழ் மன்றம், நக்கீரர் மன்றம், தமிழ் ஆலயம் போன்றவற்றில் கவிதை போட்டிகளில் பங்கு பற்றி விருது சான்றிதழ்களையும் பெற்றுள்ளேன். அவ்வகையில் பெற்றுக்கொண்ட ஒரு சில விருதுகளாக குழந்தை கவி, சரித்திர நாயகி, விழியொலி கவி, மங்கையர் போற்றுக்கவி, தாய்மொழி கவிஞர் என்ற விருது சான்றிதழ்கள் எனக்கு கிடைக்க பெற்றது. அத்தோடு இலங்கையில் வெளிவந்த பிரபல எழுத்தாளர் நூர்லைன் நஜுமுல் ஹுசைன் அவர்களுடைய திதுரண தாரகா எனும் எழுத்தாளர்களை, முஸ்லிம் எழுத்தாளர்களை, பெண் எழுத்தாளர்களை அடையாளப்படுத்திய ஆய்வு நூலிலும் எனது தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் எக்லட்டினைட்ஸ் எனும் சமூக சேவை நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆனந்தயால் எனும் எழுத்தாளர்களுக்கான களமாக உருவாக்கப்பட்ட செயற்திட்டத்தில் பல்வேறு எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய மற்றும் பல்வேறு திட்டங்களை நாம் செயற்படுத்தி வருகிறோம். அவ்வகையிலே எமது ஆனந்தயால் எனும் இயக்கத்தின் ஊடாக 1வது சஞ்சிகையை நாம் வெளியிட்டோம். 2வது சஞ்சிகைக்கான நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் கிட்டடியில் வெளிவரும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்தயாளினுடைய பொறுப்பாளராகவும் அச்சஞ்சிகையினுடைய ஆசிரியர் குழுவிலும் நான் என்னுடைய எழுத்து துறை சார்ந்த பங்களிப்பை வழங்கி கொண்டு வருகிறேன். என்னுடைய எழுத்து பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மூத்த எழுத்தாளர்கள் மற்றும் என்னுடைய தாய், தந்தை,
உட்பட எல்லாம் வல்ல இறைவனின் துணையுமே நான் இவ்வளவு தூரம் வருவதற்கான காரணமாக உள்ளது. மேலும் இந்தியாவினுடைய தென்தமிழ் பேரவையினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உலக சாதனை நிகழ்வில் என்னுடைய நூலை நானே அறிமுகப்படுத்தி வைத்தேன். சாதனையின் மறுபக்கம் எனும் நூலினை. ஒவ்வொரு நூலுக்கு பின்னாலும் என்னுடைய பல்வேறு முயற்சிகளும் பல்வேறு என்னுடைய கனவுகளும் நினைவாக்கப்பட்டிருப்பதையும் இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எழுத்தாளர் இன்ஷிரா இம்தியாஸ் அவர்களின் அறிமுகத்தை நாம் கேட்டோம். இதே போன்று உங்களுடைய நூல் அறிமுகத்தையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நீங்கள் செய்ய விரும்பினால் 07648485335 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுடைய அறிமுகத்தையும் உங்களின் நூல்களை பற்றிய அறிமுகத்தையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்வோம். இனி கவிதை சாரல் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனுப்பி வைத்த கவிதைகளை கேட்போம். மாண்புகள் நிறைந்த படைப்பாம் மனிதன், மாண்புகள் நிறைந்த படைப்பாம் மனிதன், மனங்களில் குறுகளால் கூனித்தான் போகின்றான். அகரினை கொண்ட நலவுகள் கூட உயர்தினையாம் மனிதன் அவனிடம் இல்லை. அகரினை கொண்ட பண்புகள் கூட உயர்தினையாம் மனிதன் அவனிடம் இல்லை. நல்லவை காண்பதை அரிதாகி போன மனிதர் கூட்டத்தில் நல்லவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றது சில மனங்கள். நல்லவர்களை காண அரிதாய் போன உலகில் நல்லவற்றை தேடிக்கொண்டே இருக்கின்றது சில மனங்கள். இன்றைய கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் முதல் கவிதையை எங்களுக்கு தந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கவிஞர் பஷீர் ஷேகுதாவுத் அவர்களின் வாழ்க்கை விதியல்ல என்ற கவிதை இடம்பெறவிருக்கின்றது. காகங்களே, நான் தின்று மிஞ்சியதை தான் தருகிறேன் என்று கருதி நீங்கள் கருவுவது தெரிகிறது. காகங்களே, நான் தின்று மிஞ்சியதை தான் தருகிறேன் என்று கருகி நீங்கள் கருவுவது தெரிகிறது. அப்படியல்ல என்பதை எப்படி உரைப்பேன் உமக்கு? நான் வைத்த உணவை முதலில் கண்ணுற்ற காக்கையே உனக்கு ஒன்று சொல்லுவேன். நான் வைத்த உணவை முதலில் கண்ணுற்ற காக்கையே உனக்கு ஒன்றை சொல்வேன். காக்கா என்று கத்தி உன் இனத்தின் மாற்றோரையும் பகிர்ந்துண்ண அழைத்த போது வைத்த உணவில் உள்ள தசை நிறைந்த எலும்பில் கண் வைத்து அதை தூக்கி பறந்து மரத்தின் கிளையில் அமர்ந்தபடி வெற்றி களிப்போடு நீ அதனை கொத்தி தின்பதை நான் காண்கின்றேன். காக்கா என்று கத்தி உன் இனத்தின் மற்றோரையும் பகிர்ந்து உண்ண அழைத்த போது தசை நிறைந்த எலும்பில் கண் வைத்திருந்து அதை தூக்கி பறந்து மரத்தின் கிளையின் மேல் அமர்ந்தபடி வெற்றி களிப்போடு நீ அதை கொத்தி தின்பதை நான் காண்கிறேன். அது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞருமான பஷீர் ஷேகுதாவுத் அவர்களின் வாழ்க்கை விதியல்ல என்ற கவிதை. இரவுகளின் மீதான நேசம் கவிஞர்களுக்கு அநேகம். இருண்ட இரவுகள்தான் இதயங்கள் உலவும் பூஞ்சோலை என்றென்றும். இருண்ட இரவுகள்தான் இதயங்கள் உலவும் பூஞ்சோலை என்றென்றும். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் கவிதையினை தந்துள்ளார் ஹிமானா மக்ஷூர். தருகின்றார் லெய்லா அக்ஷயா. கார்கால இரவொன்றின் கனவுகளின் கதவடிக்கில் சிக்கி மூச்சு வாங்குகிறது. நேசம் சுமந்த இதயம் ஒன்று எல்லை கோடிட்ட இவ்வாழ்வில் நினைவுகளின் விசையில் கையேந்தி நிற்கிறது. நலிவடைந்த நெஞ்சம் ஒன்று. இந்த வாழ்தல் முடியும் கடைசி நாளிகையிலேனும் நின் விழிகள் பேசிய அன்பின் தோரல்களை வாய்மொழியாய் என்னில் கொஞ்சம் தூவிச்சல். விம்பித் தனியும் என்னாவே சற்று ஆசுவாசம் பெறட்டும். தோழமை என்றும் தொலையாது. தொலைதூரம் சென்றாலும் நினைவுகள் பிரியாது. உறவுகள் உயிர்வழி தந்தாலும் நட்பு அதற்கு மருந்தாகும். அடுத்த கவிதையை தந்துள்ளார் அன்வர் ஷியாத். நீகில்லா நாட்கள். பள்ளித்தோழன் என்று எம்மை ஒன்று சேர்த்து கூட்டிவிட்டு கண்ணி தலைமை தந்துவிட்டு முந்திவிட்டாய் ஏனடா நண்பா. கற்றாய் கற்றாய் மாசர கற்றாய் தொட்டாய் தொட்டாய் சிகரம் தொட்டாய். வைத்தியம் என்றால்
ஊர் புகழ் பெற்றாய். பாங்கொலி கேட்டால் தொழுகை என்பாய். பாங்கொலி கேட்டால் தொழுகை என்பாய். யார் வராவிடினும் முன்வரி நிற்பாய். ஜமாத் தொழுகை என்றால் நினைவில் நிற்கும் பாக்கியம் பெற்றாய். உனக்கென தனியே குணங்களை தந்தாய். உலக சனத்தொகையினும் அதற்கு விதிவிலக்கினை கொண்டாய். என்று மீண்டும் காணப்போவோம் என்று ஏக்க வாழ்வை விட்டுச் சென்றாய். என்று மீண்டும் காண்போம் என்று ஏக்க வாழ்வை விட்டுச் சென்றாய். காத்திரு நண்பா, நாமும் வருவோம் உன் சுவனவாசல் பாதை நோக்கி. காத்திரு நண்பா, நாமும் வருவோம் உன் சுவனவாசல் பாதை நோக்கி. அது அன்வர் ஷியாத் அனுப்பிய நீயில்லா நாட்கள் என்ற கவிதை. சுரண்டி எடுக்க எத்தனையோ கரங்கள், சுரண்டி எடுக்க எத்தனையோ கரங்கள், துளியின்றி தீர்ந்து போகும் என்றாலும் சுரண்டலில் இல்லை எப்போதும் குறைபாடு. துளியின்றி தீர்ந்து போகும் என்றாலும் சுரண்டலில் இல்லை எப்போதும் குறைபாடு. சுரண்டி சுரண்டி சுரங்கமாய் போனாலும் சுரண்டலில் காண்பது இல்லை ஓய்வு. சுரண்டி சுரண்டி சுரங்கமாய் போனாலும் சுரண்டலில் இல்லை எப்போதும் ஓய்வு. உதிரம் சுண்டிக்கொண்டேயுள்ளது, ஆனால் எவர் மனதிலும் கருணை இல்லை. சுரண்டிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். அடுத்த கவிதை தந்துள்ளார் I.M. ஜமீல். குரல் தருகின்றார் லெய்லா அக்ஷயா. நத்தைகளும் சில அட்டை பூச்சிகளும் சில நத்தைகளை நான் கண்டேன். அவை புத்தக நத்தைகள். தூக்க முடியாத சுமைகளை அவை இப்போதே தூக்கிச் செல்கின்றன. அட்டைகள் செய்த அத்தனை அராஜகமும் இந்த நத்தைகள் தானே சுமக்க வேண்டும். பல மைல் தூரங்களை இந்த பாரத்தையும் சுமந்தபடி அவை சுமக்கின்றன. அந்த அட்டைகள் போட்ட அத்தனை பாதைகளிலும் எமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இரத்தத்தை அவைகள் உறிஞ்சி குடித்திருக்கின்றன. பொது போக்குவரத்திலும் நத்தைகள் படும் அவஸ்தையை இந்த அட்டைகள் அறிவதே இல்லை. அதற்கு அவசியமும் இல்லைதானே. அவைகளுக்கு உறிஞ்சி குடிக்க சொகுசுகார்கள் இருக்கின்றன. சில நத்தைகளின் கால்கள் சப்பாத்துக்கு வழியிலும் எட்டி பார்க்கும். அதனால் என்ன? அட்டைகள் உறிஞ்சி குடிக்க அது வசதிதானே. நத்தைகளின் புத்தக பைகளிலிருந்து புத்தகங்கள் தலை நீட்டிக் கொண்டிருக்கும். சுதந்திரமாய் 74 வருட அட்டைகளின் அரசாங்கங்கள் நமக்களித்த சுதந்திரத்தின் வெகுமதிகள் கிழிந்த புத்தக பைகள்தானே. விஞ்ஞான உலகம் விண்ணை முட்டி நிற்கின்றன. இங்கே நத்தைகளுக்கு அமர்வதற்கு ஆசனமின்றி தவிக்கின்றன. இந்த புத்தக சுமைகளை சரி அந்த அட்டைகள் குறைக்கவில்லையே. அதிலும் ஏதாவது உறிஞ்சி குடிக்க உள்ளனவா என்றுதானே பார்க்கின்றன. நத்தைகளின் வேகத்தை அறிந்ததால் தானே அட்டைகள் இன்னும் உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கின்றன. இரத்தத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும். தொலைவாய் தெரியும் கனியை கொய்ய மனதில் கொள்வாய் வலிமை தன்னிமை. தொலைவாய் தெரியும் கனியை கொய்ய மனதில் கொள்வாய் வலிமை தன்னை. மெதுவாய் நகரும் நத்தை கூட தனியாய் கோதை பிரித்தது இல்லை. மெதுவாய் நகரும் நத்தை கூட தனியாய் கோதை பிரித்தது இல்லை. தடைகள் வழியில் தோன்றலாம், தூசாய் நகர்த்தி பயணம் தொடர்வாய். தடைகள் வழியில் பலதாய் வரலாம், தூசாய் நகர்ந்து பயணம் செல்வாய். நாளும் நேரமும் நிலைப்பது இல்லை, நாளும் நேரமும் நிலைப்பது இல்லை. நாளை என்பது வசந்தத்தின் சாலை, நாளை என்பது வசந்தத்தின் சாலை. சந்தர்ப்பங்கள் எப்போதும் வாய்ப்பது இல்லை. அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்திருப்பவர்களுக்காக கவிதை சாரல் சந்தர்ப்பத்தினை வழங்குகின்றது. உங்கள் கவிதைகளை உங்கள் குரல்களிலேயே எங்களுக்கு நீங்கள் பதிவு செய்து வாட்ஸ்அப் செய்யலாம். அதே போல உங்கள் நூல்களையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் கவிதை சாரல் வழங்கவிருக்கின்றது. 07644848 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களை பற்றிய தகவல்களையும் உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் அதே போல உங்கள் கவிதைகளையும் நீங்கள் அனுப்பி வைத்தால் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம்.
விதையின் விருட்சத்தை கடலாய் மாற்றவும் கடலின் அலைகளை சிப்பிக்குள் அடக்கவும் கவிகளால் மட்டுமே முடியும். இதயத்தின் அன்பும் குழந்தையின் மனமும் இறைவனின் பிரமிப்பும் பொய்யில்லா சொற்களும் கவிகளுக்கே உரிய உடைமைகள். கவிஞன் பல பாத்திரங்களுக்குள் அடங்குவான். எண்ணங்களில் தோன்றும் வண்ணங்களால் செதுக்கிய வரிகளுடன் கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் இன்றும் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்திருக்கும். அடுத்த வாரமும் நேயர்களின் இனிமையான கவிதைகளோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊதாப்பூ ஷிமாரா அலியின் கவிதைச்சாரல் கேட்டீர்கள்.